ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெஸு ஃப்ரம் எஸ்ஜிஆர் கலெக்ஷன்ஸ்ல தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எல் சைஸ் குர்த்தீஸு. நம்மள்ட்ட எதெல்லாம் எல் சைஸ் அவைலபிள் இருக்கோ அந்த குர்த்தீஸு. இதுலேயும் வந்து நம்மளுக்கு 2 பிராண்டட் குர்த்தீஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிராண்டட் வந்து ஸோ இந்த குர்த்தீஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ நான் காட்ட போகிற ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் குர்த்தீஸ் எல்லாமே வந்து 3 குர்த்தீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங், ஒரு குர்த்தி எடுத்திங்கன்னா 350. ஓகே, ஸோ ஒரு ஆரஞ்ச் ஷேட் குர்த்தி. ஆனால் ஃபேப்ரிக் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு பபுள்ஸ் வராது, கலர் போகாது, ஷ்ரிங்க் ஆகாது, எதுவுமே ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாச்சும் டேமேஜ் ஆகுமா? ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நாங்கள் வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஸோ இதில் அந்த பிராண்டில் வந்து இன்னொரு ஷேட் ஆஃப் குர்த்தீஸு. இது வந்து ஒரு ப்ளூ ஷேடு, ஒரு ப்ளூ க்ரீன் ஷேடு. இதுவுமே வந்து ஒரு காலர் நெக் வச்சது. நான் ஃபுல் பீஸ், நான் இதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஃபுல் ஃபோட்டோஸ் இருக்காது, ஒரு க்ளோஸ்அப் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து திரும்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணி திரும்ப மடித்து திரும்ப இது பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான். ஏன்னா வந்து அந்த மடிப்பு சேமாக வராது, பட் ஆனால் டேமேஜ் இல்லாமல் தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அதில் அஷ்யூரிட்டி நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வச்சுருக்க பீசஸ்ஸு. ஸோ ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு எம் சைஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ எல் சைஸ்லேயும் இந்த பீஸ் இருக்குது. இந்த பீஸ் வந்து எல் சைஸ்லேயும் இருக்குது, எக்ஸ்எல்லையும் இருக்குது. இந்த பீஸ் எக்ஸ்எல்லையும் இருக்குது. இது நல்ல பீஸ். ஒரு நம்ம ஜீன்ஸ்லாம் போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பீசஸும் இதுவுமே வந்து 350 ரேஞ்சு. இது எல்லாமே 350 ரேஞ்சஸ்ஸு. ஆஃபர் போயிட்டுருக்கனால மட்டும்தான். இதில் வந்து சில கலர்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. வேறு சைஸஸில் ஏதாவது கலர்ஸ் இருக்கோ அதை நான் சைஸஸ் போட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு க்ரீன் ஷேடு, ஒரு லைட் பர்பிள் ஷேடு. இதெல்லாம் வந்து எல் சைஸ். ஓகே, ஒரு பர்பிள், லைட் பர்பிளில் உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ தெரியுதுன்னு தெரில, லைட் பர்பிள் ஷேடு. ஆனால் நல்ல பிரிண்ட்ஸ், எல்லாமே நல்ல பிரிண்ட்ஸுங்க. ஒரு பிங்க் ஷேடு, எல் சைஸு பிங்க் ஷேடு. இது வந்து ஒரு காலர் வச்சு ஒரு பிங்க் ஷேடு, எல்லா ஷேட்ஸ் கலந்து நல்லா சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கு. லைட் ஷேட் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான குர்த்தி. நல்ல குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து அந்த 350 ரேஞ்சில் ஒரு பிளெயின் குர்த்தி. லைன்ஸ் லைட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன்ஸ் தெரியும். இதுவுமே ரொம்ப நல்ல குர்த்தி. அடுத்த செட் ஆஃப் குர்த்திஸ். இதெல்லாம் வந்து 600 ரேஞ்சு. இந்த குர்த்தி வந்து நம்மள்கிட்ட வந்து ஐ ப்ரைஸ் குர்த்தி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டேக்லேயே காட்டுறேன். இது வந்து 1300. நம்மளுக்கு வந்து ஒரு வெண்டர் மூலியமாக நம்மளுக்கு ஒரு ப்ரைஸஸில் வந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப நல்ல காதி காட்டன் சொல்லுவோம் இல்லையா, சேம் அந்த காதி காட்டன் ஃபேப்ரிக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்காச்சும் இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜீன் கலர் மாதிரி ப்ளூ கலரு, இந்த கலர் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. 600 ருபீஸ்க்கு வர்த்து. நம்மளோட செல்லிங் ப்ரைஸை 850 கிட்ட நம்ம செல் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் இதெல்லாம் ஒரு பீஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து 600 ரேஞ்சுக்கு இந்த குர்த்திஸ் நம்ம தரோம். ஸோ எந்த குர்த்திஸும் 3 குர்த்திஸ் எடுத்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறோம். 3 குர்த்திஸ்க்கு கம்மியாக ஒரு குர்த்தி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் பேர் பண்ணிக்கணும்.
ஸோ இட் மைட் பி லைக் பெங்களூருக்குள்ளனா இட் மைட் பி 50 ருபீஸ் சம்திங் வரும். இந்த ஏன்னா வந்து ஒரு ரொம்ப லேஸாக இருக்குல்ல, அதனால வேறு தமிழ்நாடு அந்த மாதிரினா 80 to 90 ருபீஸ் சார்ஜ் ஆகும். அது நம்ம வந்து என்னன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு குர்த்தி, இதுவும் இன்னொரு பிராண்டட் நான் சொன்னேன்ல, அந்த பிராண்டட்ல இருக்க குர்த்தி. ஃபியூ குர்த்திஸ் தான் இருக்கு. இது எல் சைஸ் குர்த்தி, இதுவுமே நல்ல ஒரு குர்த்தி. பிராண்டட் குர்த்திஸ் தான் இது எல்லாமே. இன்னொரு ஷேடு வந்து ஒரு பிஸ்கெட் கலர் ஷேடு, ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு. ஒரு ஃபாரஸ்ட் டிசைன் மாதிரியே இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் தான். ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸு, ஆனால் நல்லா லாங்காக இருக்கும், ஷார்ட்டாக இருக்காது. லாங்காக இருக்கவங்க கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப டாலாக இருக்கீங்க, இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டாலாக கிடையாது, ஓரளவுக்கு தான் டாலு. ஓரளவுக்கு எனக்கே ஒரு இதாக இருக்கும். நல்லா லாங்காக இருக்கவங்களுக்கும் வேர் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக இருக்காது குர்த்திஸு, டாலாக இருக்கவங்க வேர் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த குர்த்திஸ் கொஞ்சம் லாங்காகவே தெரியும். நீங்கள் வேணும்னா கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே எந்த ஒர்க்கும் எதுவுமே இல்லாதனால நீங்கள் கீழே கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்ல ஃபேப்ரிக்ஸு. நீங்கள் இந்த ஃபேப்ரிக்ஸ் நீங்கள் வாஷிங் மிஷின்லேயும் போட்டுக்கலாம், ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம். இந்த ஃபேப்ரிக்ஸ் எதுவுமே இதாகாது. ஸோ இதே மாதிரி எல் சைஸ் இருக்க குர்த்திஸ் நான் காட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்எல் இருக்க குர்த்திஸ் காட்டுறேன், அது நெக்ஸ்ட் வீடியோஸில் காட்டுறேன். இந்த குர்த்திஸ் யாருக்காச்சும் வேணுன்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட அவைலபிலிட்டிஸ் செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க. 3 குர்த்திஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு. ஒரு குர்த்திஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து இந்த எல் சைஸில் வந்து 350 குர்த்திஸ் காட்டினோம், அப்புறம் 600 குர்த்திஸ் காட்டியிருக்கோம். ஸோ இதில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, நாங்களும் இதை வந்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் பேஜ்.